பிரபாகர், யூ செட் த டோன் ஃபார் த டிபேட். இது நிர்வாக முன்னுரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிங்கப்பெண்ணு டே ஒன்லேயே அறிவிச்சார், இன்னைக்கு அது செயல் வடிவம் பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அண்ட் ஆர்டர் ப்ரையாரிட்டிஸ், இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளுடைய ஹைலைட்ஸாக நீங்கள் பார்ப்பது என்ன? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்றது வெதர் இட் இஸ் அப்ரிஷியேட்டிங் ஆர் கிரிட்டிசிசம் அப்படின்றப்போ 1 month வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். பட் இருந்தாலும் கூட இந்த நிலையில அவர் லாஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் சைன்ல இந்த சிங்கப்பெண் ஸ்கீம் அப்படின்றதும் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் சைன் கையெழுத்து போட்டதுல அது 1 மாதத்துக்குள்ளேயே அந்த படையை அமைத்து இன்னைக்கு வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உள்ளபடியே வந்து இட்ஸ் a welcoming மூவ். அதுவும் அது வந்து ஓல்டு வைன் நியூ பாட்டில்னு விமர்சிக்கிறதும் செய்றாங்க. இது பிங்க் பெட்ரோல் இருந்துச்சு இல்லையா, அம்மா காலத்துல இருந்துச்சு அப்படின்னு. இட் இஸ் பீங் ரிலேட்டட் டு சோ மெனி திங்ஸ். டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ். விளக்கி சொல்லுங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ் டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ். அப்ப இதுல வந்து அவங்க இன்னும் நீங்க சொல்ற மாதிரி டீடைல்ஸ் வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. டிரான்ஸ்பரன்சி நிறைய தேவைப்படுது. உதாரணத்துக்கு மேன் பவர் பிங்க் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்களா, அல்லது ஆல் உமன்ஸ் போலீஸ்ல இருந்து இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்களா, அதெல்லாம் வந்து டீடைல்ஸ் எல்லாம் தெரிய வேண்டியது இருக்கு. அப்கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு. ஒருவேளை ஆல் உமன்ஸ் போலீஸ்ல இருந்து எடுத்திருந்தாங்கன்னா அங்க என்ன பண்ண போறாங்க, அங்க ஒரு நிர்வாக ரீதியாக என்ன ஏற்பாடுகள் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். ஆனா இந்த இனிஷியல் ஃபேஸ்ல ஒரு கவர்மெண்டாக வந்து முதல்ல மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துறது அப்படின்ற அடிப்படையில யூ ஹேவ் டு பில்ட் a confidence. we are there for you. நான் இதெல்லாம் சொன்னா நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். இன் தட் பெர்ஸ்பெக்டிவ் லெவல்ல பெர்ஸ்பெக்டிவா பாக்குறப்போ இட் இஸ் a welcoming மூவ். ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து உமன் ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அவங்களுக்காக ஸ்பெஷலா டெடிகேட்டடா ஒரு ஜீப் கொண்டு வந்திருக்கோன்றது மக்கள் மத்தியில ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அந்த டேர்ம்ஸ்ல பாக்குறப்போ இட் இஸ் a welcoming மூவ். பட் அதுல கொஸ்டின்ஸ் இருக்கா, அல்ல நம்மளுக்கு அப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் அவங்க மேன் பவர் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் போலீஸ் ஃபோர்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அங்க என்ன பண்ண போறாங்க உள்ளிட்ட கேள்விகள்லாம் இன்னும் இருக்குதான் செய்யுது. அதை வருங்காலங்கள்ல அவர்கள் அதுக்கு பதிலளிப்பாங்க. பட் இது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா பாக்குறீங்க. இப்போ ஒரு பொதுமக்கள் மத்தியில என்னுடைய முதல் முன்னுரிமைங்கிறது பெண்கள் பாதுகாப்பு, அது என்னுடைய நேரடியா கட்டுப்பாட்டுல இருக்கு, அதனால மக்கள் இதுல நம்பிக்கையா இருக்கலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா பாக்குறீங்க. எஸ், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர். ஏன்னா அதை சொல்லி தான் வாக்கு கேட்டு வந்திருக்கோம். அதை தான் வந்து எலெக்ஷன்ல ப்ரையோரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ப்ரையோரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாங்க வந்து அலிகேஷன் வச்சிருந்திருக்காங்க தாவேகா தங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல. அப்ப அங்க கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா இத ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ல இட் இஸ் a welcoming மூவ். பட் ஆஸ் a லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவா பாக்குறப்போ லா அண்ட் ஆர்டர்னு சொல்லி ஆஸ் a ஜேர்னலிஸ்டா இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் ஆர் சோஷியல் கிரைம்ஸ் எல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டரோட அட்ரிபியூட் பண்றதுல அது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அது திமுக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய அதிமுக காலமா இருந்தாலும் சரி, தற்போது தாவேகா ஆட்சி காலமா இருந்தாலும் சரி, அது இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் ஆர் சோஷியல் கிரைம்ஸ் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அட்ரிபியூட் பண்றதுல ஐ டோன்ட் அக்செப்ட் இட். சோஷியல் கிரைம்ஸ் எலாபரேட். இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் சோஷியல் கிரைம்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற இஷ்யூ ஆகட்டும், அல்லது ஒரு டாஸ்மாக் மதுபான கடைக்குள்ள நடக்கிற ஒரு கிளாஷ் ஆகட்டும், நேரடியா ஒரு ஆளுகை செலுத்தி அதை தடுக்க முடியாதோ அந்த இடங்கள்ல, அந்த மாதிரி அந்த இடங்கள் அப்படி கலவரம் நடக்கக்கூடிய நிகழ்வு, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய கலவரம், குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கலவரம் நடக்குது, தொடர்ச்சியாக ஒரு கலவரம் நடக்குது, ஒரு கந்துவெட்டி பிரச்சனை வந்து தலைவர் தாடுகிறது, அல்லது ஒரு ரவுடிசம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, மாமூல் வசூலிக்கிறாங்க, அந்த மாதிரியான அன்கன்ட்ரோலபிளான ஒரு போலீஸால கண்ட்ரோல் பண்ணக்கூடியது டே அண்ட் லைட்ல நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க லா அண்ட் ஆர்டர்ல சேர்க்கலாம். அப்படி வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்துல இல்லாத விஷயங்களை இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லாத்தையும் லா அண்ட் ஆர்டராக டிவிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணனால இப்ப இந்த 1 மாத காலமாகவும் அதே மாதிரியான கிரைம் சோஷியல் கிரைம்ஸ் நடக்குது. நீங்க இதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கண்டிருக்கீங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் அவர்கள் நோக்கி வருது. அதற்கு அமைச்சர் அவர்களும் பதிலளிக்கிறாங்க, நீங்க வந்து இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லாத்தையும் வந்து லா அண்ட் ஆர்டர் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க தாவேகா அமைச்சர்கள். ஆனா அதே விஷயங்களை தான் கடந்த திமுக ஆட்சி காலத்துல அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனமா இருந்து அதனால எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு மொழியில பேசுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு மொழியில பேசுவாங்க. இவங்களும் அந்த அப்படித்தானே ஆட்சியாளர்கள் இருப்பாங்க, அப்படித்தானே எதிர்கட்சிகள் வேற மொழியில பேசுவாங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லையா? ட்ரூ, பாயிண்ட் டேக்கன், ட்ரூ, அக்செப்டட். பட் ஆனா தாவேகா அப்படி இல்ல அப்படின்ற நம்பிக்கையில வாக்களிச்சாங்க. தாவேகா அப்படி பேச மாட்டாங்க, there will be a change, they are the force of change அப்படின்னு பேசப்பட்டது. அதனால அந்த விமர்சனங்கள் வருது. மற்றபடி ஆளும் அரசாங்கங்கள் ஒரு மொழியில பேசுவாங்க, ஒரு டோன்ல பேசுவாங்கன்றது உண்மை.
ஆனா தாவேக்கா அப்படி இல்ல, இவங்க 2 பேத்துக்கும் மாற்றுன்னு வந்தாங்க அப்படின்றனால பட் டு பி ஃபேர் டு देम ஆர் டு பி ஃபேர் டு எனிவன், நம்ம எல்லா ஆட்சி காலத்துல இப்ப இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் என்ன கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? செல்வி ஜெயலலிதா கூட அசெம்பிளியில பேசியிருக்காங்க, 2 தெரிந்த மனிதர்கள் ஒரு குற்றத்துக்குள்ள ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்லயோ காவல்துறை ஆளுகைக்கு வராத ஒரு இடத்துக்குள்ளேயோ செய்யும்போது, ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல செய்யும்போது வாட் கேன் த கவர்மெண்ட் டூன்னு கேட்டிருக்காங்க. அதே திரு ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு வெவ்வேறு மொழிகள்ல. அதுதானே நியாயமும் கூட. அதுதான் நியாயமும் கூட. ஆனா அந்த தாவேக்கா அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்லயோ அல்லது அவருக்கு கட்சி ஆரம்பிச்ச 2 காலங்கள்ல அவர்கள் அந்த நியாயங்களை பேசலையே. அப்போ அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அதே நியாயம் திருப்பி கேட்கப்படும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி திமுக காலத்திலும் திமுக எதிர்க்கட்சியாக செயல்பட்டப்போ கூட இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அவங்க ஃப்ரேம் பண்ணதில்ல. ஒரு 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 பெரிய ஒரு மேசக்கர் நடக்குது, ஒரு கலவரம் நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்றப்போ அதெல்லாம் முன்னெடுத்து சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு தொடர்ச்சியாக ஒரு வழிப்பறி நடக்குது, ஒரு தொடர்ச்சியாக ஒரு செயின் பறிப்பு சம்பவம் நடக்குது அப்படின்றப்போ அதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக முன்னிறுத்தாமல் அது ஒரு சமூக பாதுகாப்பு விஷயமா வாட் கேன் பி கிளாசிஃபைட் as textbook law and order கேசஸ் அதுவும் நடக்கத்தானே செய்யுது. பட் இதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்களா கவர்மெண்ட்டுக்கு? இல்ல அதுல உங்களுக்கு ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குன்னு பாக்குறீங்களா ஹேண்ட்லிங் லா அண்ட் ஆர்டர்? அவங்க லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்கு அண்ட் இன்எஃபிஷியன்சி அப்படின்றது ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஒரு அதிகப்படியான வார்த்தையான்னு தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறது வெளிப்படுது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு they have learning time. We have to give some time for them also to learn. அவங்க கத்துக்கிறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் இந்த process system learn பண்ணிக்கிறதுக்காகவும் the grip of the government இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் law and order machinery மேல grip எடுக்கிறதுக்கு யாருக்குமே டைம் எடுக்கும் தானே. இது அவங்களுக்கு அந்த ஒரு benefit of doubt கொடுக்க தானே செய்யணும். இது திராவிட கட்சிகளுக்கு அந்த டைம் எடுக்கிறது இப்போ போஸ்ட் 2000 பாக்குறப்போ அந்த டைம் தேவைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க, பல ஆண்டுகளாக தொடர்ச்சியா தேர்தல் அரசியல் இருந்திருக்காங்க. இங்க தாவேக்காக்கு நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சிகளை விடவும் கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா 2 ஆண்டுகள் தான் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் தான் ஆயிருக்காங்க. அமைச்சரவையில் இருக்க பெரும்பாலானோர் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் சென்றிருக்காங்க, முதல் முறையாக அரசு துறைகள்ல நிர்வகிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு முன்னனுபவம் இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற சீனியர் மோஸ்ட் பர்சன். அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் இருக்கப்போ ஒரு பியூரோக்ரசியில இருந்திருக்காரு, அரசு பணியில பணியாற்றி இருந்திருக்காரு, இங்க கவர்மெண்ட் டாக்டரா இருந்திருக்காரு, ஐஆர்எஸ் பணியில இருந்திருக்காரு. மற்றவர்கள் எல்லாத்துக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருந்தாலும் அதெல்லாம் அரசு நிர்வாகத்துக்குள்ள இல்லாத பொட்டன்ஷியல். இப்போ அரசு நிர்வாகம் வரும் பொழுது அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள செயல்படணும், என்ன இருக்கு, என்ன ஆக்சுவலா செய்யணும் அப்படின்றது. ஆனா பாருங்க, நீங்க நேரம் கொடுக்கணுங்கிறீங்க. 6 மாசம் நாங்க இப்ப 3 மாசமா குறைச்சிட்டாங்க. அடுத்த மீட்டிங்ல என்ன 15 நாள் ஆக்கிடுவீங்களோ மதியானந்த் சார்? இல்லைங்க, நீங்கள் திரு பொன் வில்சன் அவர்களையும் நந்தகுமார் அவர்களையும் இந்த வேலையில் நிகழ்ச்சிக்கான் போட வர வச்சுக்கிறேன். இல்லை, நீங்கள் 6 மாதம் டைம் கொடுக்கறதுன்றது ஒரு நிர்வாக சார்ந்து எடுக்கக்கூடிய சில முடிவுகளுக்காக சொல்ல வர விஷயம். நீங்கள் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, பாலியல் சீண்டல் நடக்குது, முதலமைச்சர் இதை பற்றி வாய் திறந்து பேசுறதில்ல, அமைச்சர்கள் அதை பற்றி எங்கேயும் விவாதம் பண்ணுறதில்ல, அதை பற்றி எதையுமே தனக்கு என்னன்னு சொல்லிட்டு வெறும் ரீல்ஸ்லேயே ஆட்சி நடத்தும் போது எப்படி பேசாமல் இருக்க முடியும்? எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் நிர்வாகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. மின்வெட்டு எப்படி திடீர்னு வந்துருச்சா பற்றாக்குறை? அதை தான் நான் கேட்குறேன். அதை திருப்பி என்ன கேட்டேன், என்ன அர்த்தம்? ஏங்க மே மாசத்துல மே மாசம் வரைக்கும் நிர்வாகம் பண்ணி வச்சது நீங்க, என்ன கெப்பாசிட்டியோ அது நீங்க ஆட் பண்ண கெப்பாசிட்டி. சரி, அதை இன்னைக்கு இப்பதான் வந்திருக்காங்க. 20-25 நாள் 30 நாள் ஆகுது. சரி, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எங்க போயிட்டாங்க? வேற நாட்டுக்கா போயிட்டாங்க? ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு யார் பதில் சொல்லணும்? யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கல்ல. இதே இன்னைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசி ஆட்சிக்கு வந்தார்? நான் வந்தால் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் மாற்றிடுவேன்ற மாதிரி தானே பேசுனீங்க. வெறும் ரீல்ஸில் தானே ஆட்சி பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி தானே கேட்குறேன். வேற என்ன கேட்குறேன் நாங்கள்? அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைகளை திசை திருப்புறன்னு பேசுகிறீங்க. இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடி படையன்னு உருவாக்குறேன்னு சொல்கிறேன். ஏற்கனவே 2 தடவை ஏன் கேன்சல் பண்ணீங்க? அதுக்கு பதில் இருக்கா? சரி, ஒரு நிமிஷம். 2500 பேர் எப்படி எடுக்க போகிறீங்க வேலைக்கு? பதில் இருக்கா? சரி, எங்கேருந்து ஃபண்டை 354 கோடி ஒதுக்குனீங்க? எந்த இடத்துல இருந்து ஒதுக்குனீங்க? அதுக்கு பதில் இருக்கா? சரி, அதுக்கடுத்து இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படை டீம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு பர்சனை, அவங்களே எஃப்ஐஆர் போடுவாங்களா? வேற ஆள்கிட்ட கொடுப்பாங்களா? என்ன ஒரு நிமிஷம், அதாவது இல்லை ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பேசுறது ஒன்று, நடைமுறைன்றது வேற. நீங்கள் ஏற்கனவே இருந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டினா அது எப்படி? அது
இது என்ன புது ஸ்கீமா இது? நீங்க மாத்தி பேசுங்களே, அதிமுக நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினீங்க அவங்க சொல்லுவாங்க, அதாவது இன்னைக்கு வியூ 2ங்கறீங்க. உங்களுக்கு விஜய் அதானே செஞ்சிருக்காருன்னு நான் சொல்றேன். நான் நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க மாத்துன்னு தானே சொன்னீங்க. என்ன மாற்று? நீங்க ஒன்றும் மாற்றவே இல்லையா? திரும்ப இன்னைக்கு மேடையில் போய் என்ன பேசுறீங்க? இன்ஸ்டால ரீல்ஸ்லேயும் போய் தேடுறாங்கன்னு சொல்றீங்க. இன்ஸ்டால ரீல்ஸில் தேடுறாங்க. யார் போய் தேடினா? இன்ஸ்டா ரீல்ஸை யார் யூஸ் பண்ணா? எல்லாரும் பதவியாக இருக்கும்போது மை டியர் குட்டீஸ் எல்லாருக்கும் நன்றி சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? நீங்கள் தானேங்க சொன்னீங்க. என்ன உங்களுக்குன்னா மெமரி லாஸா? நாங்கள் சொன்னது அதிகாரத்தில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருந்து அந்த நிர்வாக சம்மந்தப்பட்டு பேசுகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எதை பற்றியுமே எந்த அமைச்சருமே பேசுறது இல்லை. பேசுகிறாங்களே. பியூஷ் கேரியர் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு சார் ஒரு அமைச்சர். பியூஷ் கேரியர் எடுத்துன்னு போகிறது பகல் எடுத்துன்னு போகிறாங்க. கரண்ட் கட் ஆகுது, ராத்திரியில் கட் ஆகுது. ஏதாவது மேட்ச் ஆகுதா? அப்படி எடுத்துன்னு போனால் 45 நிமிஷத்தில் கரண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருன்ற எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? நாங்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அந்த திட்டத்தை இப்போ தான் புதுசாக நடக்கிற மாதிரி இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் சொல்கிறாரு, எல்லா கோயில்லையும் நாங்கள் ஆன்லைனில் எடுத்து. அதனால் புது ஸ்கீமா? ஏங்க நாங்கள் ஒரே இதில் 18 விஷயங்களில் செஞ்சு முடிச்சலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனில் செய்கிறோங்க. அதனால் நீங்கள் புதுசாக செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க. ஏங்க எல்லாமே ஸ்டிக்கருங்க, எல்லாமே போலி. விஜய் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலிருந்து போலியாக ரீல்ஸ்லேயோ இன்ஸ்டாவில் தான் ஆட்சியை நடத்துகிறீங்க. எந்த இடத்துலையும் நிதர்சனமான உண்மைன்றது எதுவுமே இல்லை. 30 நாள் தானங்க ஆயிருக்கு. ஹவ் ஆர் யூ ஜட்ஜிங் சோ ஹார்ஷ்லி? இல்லை 30 நாள்ன்றது நான் திரும்பவும் சொல்கிறேன். 30 நாள் இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டு நீங்கள் எஸ்ஐஆரில் என்ன நீங்க சொல்ற எல்லா நீங்க பிரச்சனைகளா சுட்டி காட்டுவது எல்லாம் ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். இல்லை ஒரு நிமிஷம் அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மாநில உரிமையை பற்றி என்ன பேச போகிறீங்கன்னு நான் உங்களை கேட்கல. மொழி உரிமையை பற்றி என்ன பேச போகிறீங்க இப்போ நாங்கள் உங்களை கேட்கல. பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல இப்போ நான் உங்களுக்கு கேட்கல. அத கேட்டா கூட புரிந்து கொள்ளத்தக்கது. நிலைப்பாடு கேட்கலாம். நிர்வாக பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற நிர்வாகத்தை டெக்வேட் பண்ணிருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க காலையிலேயே முதலமைச்சர் 10 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு, அங்கேயே சாப்பாடு சாப்பிடுறாரு, 5 மணி வரைக்கும் டியூட்டில இருக்காருன்றீங்க. அப்ப என்னதான் பண்ணாருன்னு என்னையாவது ஒரு நாள் வெளில வந்து நீங்களே சொல்லிடுங்க, பிரச்சனை தீர்ந்துடுச்சு. இல்லை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் வந்தோம், 10 மணிக்கு இந்த துறையை சந்தித்தோம், 11 மணிக்கு இந்த துறையை சந்தித்தோம், 12 மணிக்கு இவரை சந்தித்தேன், அறிவிச்சிருங்க. எந்த அமைச்சரை சந்திச்சு எந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கேலண்டரையும் உங்க ஆட்சியில் கொடுத்துருந்தீங்களா? நான் என்ன கேட்கறேன், நீங்க தானே மாற்றுன்னு சொன்னீங்க. நான் திரும்ப நான் கேட்கறேன், மாற்றுனா எதுல மாற்று? இல்ல மாற்றுனா எதுல மாற்று? எதுலையுமே மாற்று இல்லைங்க, ஸ்டிக்கர் தான். எல்லாமே ஸ்டிக்கர் தான். நாங்க பெண்களுக்கு கொடுத்த திட்டங்கள் எங்களுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு 4 திட்டங்கள் எங்களால் கொடுத்துருக்க முடியுமா? ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு நந்தகுமார், இந்த விமர்சனங்கள் அதீதமானதுன்னு பாக்குறீங்களா? அதுல மெரிட்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? நிர்வாகத்துல அவங்க தடம் பதிக்கிறாங்களா, திணறாங்களா? இல்ல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துகிட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப மதிவாணன் சொல்லும் போது கூட அவர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக ஒரு எதிர்கட்சியில இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவாரு. இப்ப FIR யார் போட போறாங்க, என்ன பண்ண போறாங்க, அவங்க வண்டிக்கு இந்த பெட்ரோல் போற வண்டிக்கெல்லாம் டீசல் யார் போட போறாங்க, எந்த இடத்துல பில்லு அதுக்கு ட்ரெஷரியில கொடுக்க போறாங்கன்னு கூட சொல்லல. அதெல்லாம் ஏன் கேட்காம விட்டாங்கன்னு தெரியல. அடுத்து பத்தி ரமேஷ் அவர்கள் பேசினாருன்னு சொன்னாங்க. ரமேஷ் அவர்களுடைய அமைச்சருடைய இன்டர்வியூ மதிவாணன் பார்த்தாரான்னு தெரியல. அவர் தெளிவா சொல்றாரு, ஏற்கனவே இந்த ஆன்லைன் புக்கிங் ஸ்கீம் இருக்குது HRNC-ல, ஆனா இத பிரதானமா அவங்க பயன்படுத்தல, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துல. அதை நாங்க சிறப்பா செய்ய போறோம், மக்களுக்கு ஏதுவா செய்ய போறோங்கிறதான் சொன்னாரே ஒழிய நாங்க தான் இந்த ஆன்லைன் புக்கிங்க கொண்டு வரணும் எங்கேயாவது ரமேஷ் அமைச்சர் அவர்கள் எங்கேயாவது சொன்னாரா? இது எப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு வாதம். அடுத்தது சிஎம் என்ன பண்ணாரு சார்? DIPRன்னு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தேதி வாரியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் உட்பட அவங்க என்ன ஆய்வு பண்ணாங்க, எந்தெந்த மீட்டிங்ல பேசினாங்க, என்ன பேசினாங்க முடிவு பூரா DIPR வெப்சைட்ல போய் மதிவாணன் பார்த்தாருன்னா ஈஸியா பொதுமக்கள் கூட தெரிஞ்சுக்கலாமே. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன நாங்க சிஎம் நாங்க காலையில இதுல இருந்து நிமிஷ வாரியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? அதுக்காக தானே DIPR வெப்சைட்டே இருக்கு, அதை போய் பார்க்கலாமே. அப்போ இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் படைன்னு அங்க போறத ஒரு 3 கனெக்டிங் த டாட்ஸ் பண்றாரு. ஒண்ணு, போதை தலைவிரிச்சு ஆடிய தமிழகம், அந்த போதையினால ஏற்படுத்தப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறைபாடு, அதனால தமிழகத்துல ஏற்பட போடக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறத வெரி கிளியரா எவிடென்ட்டா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபோர்த் பண்றாரு. இதை நம்ம போன ஆட்சியில் இருக்கும் போதே சொல்லிக்கிட்டே இருந்தோம்.
சார் இந்த போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு, அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிறத ஒரு கலாச்சாரமா மாறிக்கிட்டு இருக்கு. 2 வயசு குழந்தையிலிருந்து 85 பாட்டி வயசுக்கு வரைக்கும் வித்தியாசம் தெரியாம கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க, செக்ஷுவல் அசால்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்கும் போது அதை பத்தி எல்லாம் அவங்க காதே கொடுக்கல. இன்னைக்கு அதெல்லாம் தான் வந்து திமுக ஆட்சியை பறிகொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்ங்கிறது என்னுடைய பார்வை. அப்ப இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா இதை தெளிவா புரிஞ்சிருக்காங்க.